ஒரு துர்நாற்றமுடைய கம்பளி துணியை கையில வைத்துக் கொண்டு துர்நாற்றம் வீசக்கூடிய நிலையில ஒருத்தர் வருவார். வந்து இவருடைய உயிரை எப்படி வாங்குவாங்க தெரியுமா? இவர் அந்த நேரத்துல அவருடைய உயிர் தலைக்கும் காலுக்கும் ஓடிக்கொண்டிருக்கும். அவருடைய உயிர் இறைவனை மறந்தவனுடைய உயிர், அல்லாஹ்வை மறந்து விட்டு மார்க்கத்தை மறந்து விட்டு தன் மனம் போன போக்கில் வாழ்ந்தவனுடைய ஒவ்வொரு உயிரும் இப்படித்தான் குறிக்கப்படும். அவனுடைய முகத்திலும் முதுகிலும் அடிக்கப்படும். அடித்து அவனுடைய உயிரை கைப்பற்றுவாங்க. அவ்வளவு சிரமப்படுவான். உயிர் துள்ளி ஓடும். தப்பிக்க வாய்ப்பில்லையா? அந்த நேரத்தில் அவன் செய்த எல்லா பாவங்களும் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வரப்படும். எல்லா பாவங்களையும் நினைத்து பார்ப்பான். அவன் வாழ்ந்த வாழ்க்கை, அவன் செய்த மோசங்கள் எல்லாம் நினைத்து பார்ப்பான். ஒன்றும் செய்ய முடியாது. உயிரை கைப்பற்றுவார்கள். அடித்து உயிரை பிடுங்குவார்கள். பிடுங்கி எடுத்து செல்லப்படும். முதலாவது வானத்தில் கொண்டு செல்வாங்க. அங்க இருக்கக்கூடிய கதவுகள் திறக்கப்படாது. இவன் மோசமான அடியான். இறைவனுடைய கோபத்தை பெற்று